Hi friends, welcome back to Nice Home Life. இன்னைக்கு நம்ம வாஷிங் மிஷின் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். This is not promotional video, my personal opinion தான். ட்ரெண்டிங் ஏத்த மாதிரி நிறைய அப்டேட்ஸோட வீட்டுக்கு நிறைய திங்ஸ் வாங்குறோம். எவ்வளவு மணி ஸ்பெண்ட் பண்ணி அந்த பொருளை வாங்குறோம். பட் அதை ஹேண்டில் பண்ண தெரியாம அதனோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு தெரியாம அதை யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா அதோட பார்ட்ஸ் டேமேஜ் ஆகி பிரேக் டவுன் ஆகுறதுக்கும் அதனோட லைஃப் ஸ்பேன் ரெடியூஸ் ஆகுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. நாங்க வாங்கியிருக்க இந்த மாடல் பாத்தீங்கன்னா IFB எக்ஸிக்யூட்டிவ் BXN 9014K and 1400 RPM. இதுல RPMன்றது நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் பர் மினிட். அதாவது ஆஃப்டர் வாஷ் துணி காயறதுக்கான டைம் ரொம்பவே கம்மியா இருக்கும். அததான் மீன் பண்ணுது. இது பாடி கலர் பாத்தீங்கன்னா பிளாக் கலர் கொடுத்திருக்காங்க. இந்த டோர் மட்டும் பிளாக் அண்ட் குரோம் கோட்டிங் கொடுத்திருக்காங்க. ஃபுல்லி இன்வெர்டர் மோட்டார் கொடுத்திருக்காங்க. சோ பவர் கன்சப்ஷன் கம்மியா இருக்கும். இதுல 10 ப்ரோக்ராம் செட் பண்ணிருக்காங்க. சோ நாம யூஸ் பண்ற க்ளோத்ஸோட மெட்டீரியலுக்கு ஏத்த மாதிரி இது ஒவ்வொரு ப்ரோக்ராம நம்ம செட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுல AI டெக்னாலஜி இருக்கு. AI எப்படி வேலை செய்யுதுன்னா ஃபேப்ரிக் என்ன டைப்னு டிடெக்ட் பண்ணி துணியோட வெயிட், துணி துவைக்கிறதுக்கான டைம் அண்ட் மோட்ஸை ஆட்டோ செட் பண்ணிக்குது. அதுக்கான வாட்டர் லெவலையும் ஆப்டிமைஸ் பண்ணிக்குது. ஸோ இதனால துணியோட கலர்ஸ் அண்ட் ஷேப் டெக்ஸ்சர்ஸும் பாதுகாக்கப்படுது. இப்போ வாங்க IFB ஆப் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். வெரி ஈஸி ஸ்டெப் தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மிஷின் பின்னாடியே ஒரு QR இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா சீரியல் நம்பர் கேட்கும். அந்த QR கீழேயே மிஷினோட சீரியல் நம்பர் இருக்கும். நீங்க அதை டைப் பண்ணீங்கன்னா கனெக்ட் யுவர் அப்ளையன்ஸ்னு காமிக்கும். உங்க போனை மெஷினுக்கு கிட்ட வச்சீங்கன்னா வைஃபை ஐகான் பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆகலைன்னா மெஷின் டிஸ்பிளேல இருக்கிற வைஃபை ஐகான் சிம்பிளை ஒரு 3 செகண்ட்ஸ் பண்ணீங்கன்னா இந்த சிம்பிள் டிஸ்பிளேல உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் உங்க மொபைல்ல இருக்கிற ப்ளூடூத்தை ஆன் பண்ணி அலோவ் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு வைஃபை பாஸ்வேர்டு கேட்கும். உங்க மொபைல்ல பாஸ்வேர்டை டைப் பண்ணீங்கன்னா உங்க மெஷின் வைஃபைல கனெக்ட் ஆகிடும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எல்லா ப்ரோக்ராமும் இதுல காமிக்குது. இப்போ நான் வீட்டில இருந்து 7 கிலோமீட்டருக்கு வெளியே இருக்கேன். மை IFB ஆப் மூலமா வாஷிங் மிஷின் ப்ரோக்ராம் செட் பண்றேன். ஆல்ரெடி க்ளோத்ஸ் இன்செட் பண்ணியாச்சு. மிக்ஸ் டெய்லின்ற ப்ரோக்ராமை ஆன் பண்ணிடுறேன். இப்போ வீட்லயும் அங்கே துணி துவைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ மொபைல் டிவைஸ் மூலமா எங்கிருந்து வேணாலும் ரிமோட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், மானிட்டரும் பண்ணிக்கலாம். துணி துவைச்சி முடிச்ச உடனே ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சுன்னு மொபைலுக்கு ஒரு அலர்ட் வந்துடுது. இஃப் இன் கேஸ் எனி இஷ்யூஸ், எக்ஸாம்பிள் துணி துவைக்கிறதுக்கு போதுமான வாட்டர் சப்ளை இல்லைனாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துடுது. ஸோ ஆஃபீஸ் கோயர்ஸ்க்குலாம் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பை இதுக்கு வீட்டில் வைஃபை இருக்கணும். அந்த வைஃபை ஆனில் இருக்கணும். எனி நெட்வொர்க் ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் இது ஒர்க் ஆகாது. ஸோ இது அப்டேட் வெர்ஷன்றதுனால காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். இப்போ வாங்க ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் என்ன மாதிரியான க்ளோத்ஸ் லோட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிக்ஸ் டெய்லி ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம். இதுல நம்மளோட டெய்லி வேர்ஸ் ரொம்ப அழுக்கு இல்லாத பட்சத்துல 5 kg வரைக்கும், அதாவது 15 to 18 ஐட்டம்ஸ் வரைக்கும் லோட் பண்ணலாம். 1 hour டைம் டியூரேஷன்ல வாஷ் பண்ணும். இந்த ப்ரோக்ராம்ல ஸ்டீம் ஆப்ஷனும் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் காட்டன் ப்ரோக்ராம் செட் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி இதில் யூனிஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டி, லுங்கி, பனியன், பேண்ட் எல்லாம் இந்த ப்ரோக்ராமில் செட் பண்ணிக்கலாம். ஹெவிலி சாயில்டு, அதாவது ரொம்ப அழுக்கான எல்லா க்ளோத்ஸுமே இந்த ப்ரோக்ராமில் செட் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டீம் ஆப்ஷன்ஸும் உண்டு. இதில் சின்ன சின்ன க்ளோத்ஸாக இருந்தால் ஒரு 30 ஐட்டம் வரைக்கும் இதில் லோட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் சிந்தட்டிக் ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா நைலான், பாலிஸ்டர், ஜெர்சி மாதிரியான ட்ரெஸ்ஸை இதுல யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஸ்டீம் ஆப்ஷன்ஸ் உண்டு. 15 to 18 க்ளோத்ஸ் வரைக்கும் இதுல லோட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஒன் பேபி வேர். இது குழந்தைகளுக்காக டிசைன் பண்ணப்பட்டது. 60 டிகிரி வரைக்கும் இதுல வாஷ் பண்ணும். துணிக்கும் எந்த வித டேமேஜும் ஆகாது. சாஃப்ட் வாஷ் பண்ணி கொடுக்கும். ஃபிஃப்த் ஒன் ரெஃப்ரெஷ் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்ல எந்த துணி போடணும்னா ஸ்பெஷல் க்ளோத்ஸ், அகேஷன் வேர், ஒன் டைம் ஓன், ஆஃபீஸ் வேர் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர்ல ரொம்ப நாள் மடிச்சு வச்சு அதை போடும்போது ஒரு இச்சிங் வருமானு ஒரு தயக்கம் இருக்கும். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இதுல போடலாம். இது வாஷ் பண்ணாது. லிக்விட் ஊத்தி ப்ரோக்ராம் செட் பண்ணா ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கும். அவ்வளவுதான். ஸ்டீம் ஒன்லி ப்ரோக்ராம். சிக்ஸ்த் ஒன் ஸ்பின் அண்ட் ட்ரை. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம கையில துவைச்சு அல்லது மழையில நனைஞ்சிட்டோம், திரும்ப துவைக்க தேவையில்லை. அந்த மாதிரியான க்ளோத்ஸை ப்ரோக்ராம் செட் பண்ணி வச்சுட்டோம்னா அலசி பிழிஞ்சு கொடுத்துரும். 90% ட்ரை பண்ணி கொடுத்துரும். செவன்த் ஒன் கிரடல் வாஷ். அதாவது குழந்தைய தொட்டில ஆட்டுறது போல நம்மளோட காஸ்ட்லியான சில்க் சாரி, ஷிஃபான் மெட்டீரியல், ஸ்டோன் அண்ட் எம்ப்ராய்டரி போன்ற ரொம்ப டெலிகேட்டான க்ளோத்ஸை வாஷ் பண்ணணும்னா இதை செட் பண்ணிக்கலாம். இதுல நிறைய தண்ணி எடுத்து மைல்டான டெம்பரேச்சர்ல மைல்டா வாஷ் பண்ணி கொடுக்குது. 8 ப்ரோக்ராம் பல்கி. கர்டன்ஸ், பெட்ஷீட், சோஃபா கவர்,
ஜீன்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணோம்னா அந்த ஹெவியான க்ளோத்ஸை பல்க் மோட்ல போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒன் எக்ஸ்பிரஸ். எனி ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து அதை ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வாஷ் பண்ணணும், அழுக்கு இல்லைன்ற பட்சத்துல இந்த ப்ரோக்ராம்ல வாஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.